பல தத்துவங்களுக்கும் அல்ல பல அந்த தத்துவத்தை பேச உருவாக்கி இருக்கக்கூடிய கட்சிகளுக்குமே ஒரு தொய்வு வர்றது அங்கதான் நினைக்கிறீங்க. அந்த பொறுப்பு வந்து அவங்களுக்கு இருக்கு. அந்த இடத்துல அவங்க காலாவதி ஆகிறது நினைச்சிடுறாங்க. ஏழையா இருக்கு சாமி பேணிக்க சண்டை எவனா சண்டை போட்டிருக்கானா? கடவுள்கிட்ட அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. ஆனா இயக்க கிட்ட தலைவர்கிட்ட அக்கௌண்டபிலிட்டி ப்ராசஸ் வந்து நீங்க தத்துவ புஸ்தகத்துக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நீங்க வந்து மக்கள்கிட்ட இருந்து அந்நியமாயி போயிருக்கீங்க. ஓகே, தமிழ்நாட்டினுடைய கட்சிகளுடைய பெரிய சிக்கலே வந்து என்னன்னா அதிகார மையங்கள் உருவாக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு ஒரு இளைஞன் வந்து ஒரு அமைப்புல சேரணும்னா முதல்ல கேட்கறது எனக்கு என்ன பொறுப்பு தரீங்க கேட்கலாம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் கட்சிகள் செய்தது, நீ அமைப்புக்கு வா தம்பி, உனக்கு என்ன பொறுப்பு வேணுமோ தர்றேன், அது என்னன்னா உனக்கு என்ன அதிகாரம் வேணுமோ தர்றேன், அதை வச்சு நீ சம்பாதிச்சுக்கலாம், அதை வச்சு நீ எதை வேணா செஞ்சுக்கலாம். மக்களவையோ இளைஞர்களையோ குறை சொல்லி நம்ம தப்பிச்சுக்க முடியாது. அதுக்கு நம்ம வரல. நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? இப்படி இருந்த மக்களை நம்ம அணி திரட்டணும்னு சொல்லி தான் வந்திருக்கிறோம். நீங்க வந்து பள்ளிக்கூடம் படிக்க வந்த பையனை மார்க் எடுக்கலன்னு சொல்லிட்டு மாடு மேய்க்க போன்னு சொல்ற மாதிரி தான். இன்னும் இருக்க தலைமுறையே ஒரு நிமிஷத்துலதான் ரீல்ஸ் பாக்குறோம். அதுக்குள்ளதான் நம்ம வந்து தத்துவத்தை கொண்டு போய் சொல்ல வேண்டியது இருக்கு. மூலதனத்தை எப்படியா ஒரு நிமிஷத்துக்குள்ள சொல்றதுன்னு அவர் ஒரு கேள்வி வைப்பாரு. நீங்க ஒரு பொதுக்கூட்டம் நடத்த 500 பேரை நீங்க கூட்டம் 500 பேர் நீங்க கூட்டங்கிறது பெரிய கூட்டம். காசு கொடுக்காம 500 பேருங்கிறது பெரிய கூட்டம். சரிங்களா? நீங்க 1 லட்சம் பேருக்கு சொல்லணும்னா எத்தனை கூட்டம் போடணும்? நீங்க 200 கூட்டம் போடணும். அஜித்குமார்ங்கிற ஒரு அப்பாவி ஒரு இளைஞன் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வேலை செய்து தன்னுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டு வந்திருக்காங்க. யாரோ ஒருத்தர் கொடுத்ததுல அடிபட்டு சாகக்கூடிய ஒண்ணு நம்ம வந்து கொடுறத வந்து நம்ம பார்க்கணும். அப்ப இது வந்து யாரை எப்ப தாக்குதுன்னு யாருக்கும் ஒண்ணு தெரியாத ஒரு சூழல் அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டோம். திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்விகள் 1000 நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம் நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மே 17 இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. திரும்ப உங்களை நேர்காணல் செய்யறதுல. எலெக்ஷன்லாம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. 10 மாசம் இருந்தா கூட அந்த பரபரப்பெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இந்த நேரத்துல உங்ககிட்ட நேர்காணல் பண்ண நினைச்சதே இன்னொரு ஆங்கிள் இருந்து பேசணும்னு நினைச்சேன். பொதுவா நம்ம சொல்லுவோம், ஒரு தலைவர்கள் உருவாவாங்க, சித்தாந்தங்கள் உருவாகும், அதை பின்பற்றி மக்கள் பின்பற்றும் போது, பெருங்கூட்டம் அதை பின்பற்றும் போது, நம்பும் போது, அந்த தலைவர்கள் அதிகாரத்துக்கு வரும்போது அதன் மூலமாக அவர்களின் தியாகத்தின் மூலமாக, உழைப்பின் மூலமாக, போராட்டத்தின் மூலமாக ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் அந்த தேசத்துல. உலகம் முழுக்க நிறைய தேசங்கள் உதாரணம் சொல்லலாம், நம்ம தமிழ்நாடையும் சொல்லலாம். ஸோ அந்த மாற்றத்தை லைவா பார்க்கிற, அனுபவிக்கிற, அந்த பலன்களை அனுபவிக்கிற தலைமுறை இருந்துட்டே ஒரு 50 வருஷம் இருப்பாங்க இல்லையா? நேரடியா பார்ப்பாங்க, முன்னாடி எப்படி இருந்தோம், இவர்கள் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு இந்த தத்துவத்தின் மூலமாக அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சேஞ்ச் நடத்திருக்குன்னு பார்ப்பாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு அந்த பலன்களை, அந்த போராட்டங்களை நேரடியாக பார்க்காத அல்லது அனுபவிக்காத தலைமுறை ஒண்ணு வரும். அந்த தலைமுறைக்கு இந்த பாஸ்ட்லாம் தேவையில்லை. அவர்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரசன்ட்ல எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் கண்ணுக்கு தெரியும். நாங்க முன்னாடி அதை பண்ணோம், அதை போராடணும், நாட்டுக்காக அதை செஞ்சோம், இவ்வளவு விஷயத்தை நாங்க தான் ரோடு கொண்டு வந்தோம், படிக்க வச்சோம், இவ்வளவு விஷயம்லாம் இருக்கும். அதெல்லாம் ரிசீவ் பண்ற மெண்டாட்டில அந்த தலைமுறை இருக்காது. அவனுக்கு இருக்க பிரச்சனை மட்டும்தான், அதெல்லாம் பழசு. இன்னைக்கு பிரச்சனை இருக்கு அப்படின் போது ஒரு 50 வருடத்துக்கு பிறகு எல்லா தத்துவங்களை ஃபாலோ பண்ணி உருவான தேசத்துல இருக்கக்கூடிய மக்களே வேற ஒரு தத்துவத்தையோ இல்ல வேற ஒரு தலைவனையோ தேடுவாங்க. அது தொடர்ந்துட்டே இருக்கும். மாற்றம் வேணும், மாற்றம் வேணும், தொடர்ந்துட்டே இருக்கும். அது நம்ம ஊர்ல இருக்கு. இது இந்திய சூழல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அடிப்படையை வச்சு அந்த மாற்றத்தை தேடுவான். அப்ப அந்த மாற்றத்தை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு மாற்றமா வரக்கூடிய சக்திகள் உண்மையே மாற்றமா இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் வந்துடும். இப்ப அவன் ஏதோ காரணத்துக்காக எங்கெங்கேயோ போவான். கவர்ச்சியா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு சினிமா கவர்ச்சியா இருக்கலாம், அல்லது பேச்சின் வரக்கூடிய கவர்ச்சியா இருக்கலாம். இப்படி பல விஷயங்கள்ல போவான்ல. ஒரு இயக்க அரசியலை முன்னெடுக்கிறவரா சொல்லுங்க, இந்த இளைஞர்களுக்கான அவன் மாற்றம் வேணும்னு நினைக்கிறது கரெக்டா கூட நம்ம பார்க்கலாம். பட் அவன் அதை எப்படி ரிசீவ் பண்றது, எதை நோக்கி பயணிப்பது, அங்கிருந்து டிஸ்கஷன் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா ஒரு நல்ல கேள்வி. இது வந்து எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்று, எல்லாத்துக்கும் எழுப்பக்கூடிய கேள்வி. இப்போ ஒரு சமயத்துல நம்மளுக்கு சாதகமாக இருந்த கோட்பாடு ஒரு கட்டத்துக்கு முன்னாடி காலாவதி ஆயிடுச்சா? ஒரு கட்டத்துல இருந்த தலைவர்கள் இன்றைக்கு தேவைப்படாம போறாங்களா? ஒரு கட்டத்தில் நம்மளுக்காக இருந்த அமைப்பு இன்றைக்கு பயன் இல்லாமல் எதிரியாக நாம் பார்ப்பதற்குரிய அமைப்பா மாறுதா? இப்படிங்கிற கேள்வி உலகம் முழுவதுமே வருது. இப்ப 2 மாதிரியான எடுத்து பார்த்துப்போம். மதம் என்கின்ற ஒன்று, அதுதான் காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை சார்ந்த சமூக கட்டமைப்பாக இயங்குவதும் மதம் தான். அது தன்னை புதுப்பித்துக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. கடவுள் இருக்கிறாரு, நல்லது பண்ணா நல்லது பண்ணுவாரு, கெட்டது பண்ணா கெட்டது பண்ணுவார். அதோட சிம்பிள் லாஜிக்கா முடிஞ்சது. நீ கடவுளுக்கு விசுவாசமா இரு அப்படிங்கிறதோட அதுக்கு மேல மற்றதெல்லாம் அடிஷனல் கதைகள் தான். ஆனா
அடிப்படையா கோரல் தான். இன்னொன்னு, மக்கள் பக்கத்துல இருந்து பிரச்சனைகளை யோசிக்கிறது. எல்லாத்தையும் கடவுள் தான் தீர்வு அப்படிங்கிறது இல்லாம நம்மளே எப்படி நம்ம பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கு வழிமுறை என்னன்னு கண்டுபிடிக்கக்கூடியதுல இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் அதற்கான நடைமுறைகளையும் வச்சு ஒரு இயக்கம் வரும், தலைவர் வருவாங்க, கோட்பாடுகள் செயல்படுது. அப்ப இன்றைய பிரச்சனைகள் தீர்ந்து நீங்க வேறொரு நபரா மாறுறீங்க. கரெக்ட். சரிங்களா? இப்ப உதாரணமா பார்த்தோம்னா 1940 இருந்து 60 வரைக்கும் இருந்த தலைமுறை ஏழை தலைமுறையா இருந்தது அப்படின்னா அது 70கள் 80கள்ல வந்து நடுத்தர வர்க்கமா மாறி இருக்கும். அந்த நடுத்தர வர்க்கம் வரைக்கும் வந்து அந்த கருத்து வந்து பயன்படக்கூடியதா அது பார்க்கும். 90களுக்கு பின்னாடி அது வந்து உயர்தட்டு வர்க்கமா மாறும் பொழுது எனக்கு அந்த கோட்பாடு வந்து இயக்கமோ கோட்பாடோ தலைமையோ எனக்கு பயன்படுதான்னு யோசிக்க ஆரம்பிக்கும். அப்ப இவனுடைய வாழ்வியல் மாற்றம் இருக்குல்ல, இந்த வாழ்வியல் மாற்றத்துல வர்க்க மாற்றமும் நடக்குது. சரிங்களா? அப்ப இந்த மாற்றத்துக்கு ஏற்ப கொள்கைகளிலும் மாற்றங்கள், தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்வதும், இயக்க ரீதியாக நடைமுறைகளிலே நீங்க வந்து அப்டேட் பண்றதும் தேவைப்படுது. ஆனா என்ன ஆகுதுன்னா, மக்கள் மாறுறாங்க, சமூகம் வந்து அதனுடைய நிலைகள் வந்து மாறி மாறி அடுத்தடுத்த கட்டம் நகரும் பொழுது இயக்கங்களாக இயங்கக்கூடியவர்கள் அல்லது தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தேங்கி போகும் பொழுது இந்த வேறுபாடுகள் வருது. நீங்க வந்து ஒரு தத்துவம் என்பது வந்து காலம், ஒரு உண்மைதான் தத்துவம், உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் தத்துவம் பொழுது அப்ப எது உண்மை எதை விவாதிக்கணும் அப்படிங்கிற இடங்கள் மாறும் பொழுது அதற்கேற்ப தத்துவம் தன்னை தகவமைச்சு கொண்டே வரும். சரிங்களா? ஆனா தத்துவம் தன்னை தகவமைப்பதற்கான புரிதலோட இருக்கும். ஆனா அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவங்க அந்த புரிதலோட இருக்க மாட்டாங்க. நாங்க அந்த காலத்துல இருந்தோம் அப்படிங்கிற தன்மையோடயே இந்த காலத்துல இருக்கும்போது irrelevant மாறுறாங்க. மதத்துக்கு அந்த சிக்கல் இல்லை. மதம் பேஸ் ஒண்ணுதான். மதம் வந்து 5000 வருஷமா நீ நம்பினாலும் 5000 வருஷம் ஏழையா இருந்தாலும் நீங்க சாமி கேள்வி வைக்க மாட்டீங்க. நான் ஏன் ஏழையா இருக்கும் சாமி இப்ப என்னைக்கு சண்டை எவனா சண்டை போட்டிருக்கானா? நான் மொட்டை அடிச்சிருக்கிறேன், அளவு குத்தி இருக்கிறேன், யாகம் பண்ணிருக்கிறேன், யாரையோ கூப்பிட்டு வந்து அவனுக்கு வேணும் எல்லாத்தையும் காசெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணிருக்கிறேன், நீ ஏழையா வச்சிருக்க எவனும் போய் சாமி மன வருத்தல் வேணா கேட்பான், அவ்வளவுதான். அது வந்து ஒரு ஆறுதல் அல்லது அந்த மாதிரி ஒரு தன்மையோட முடிஞ்சு போயிடும். அக்கௌண்டபிலிட்டி கிடையாது, கடவுள்கிட்ட அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. ஆனா இயக்க கிட்ட தலைவர்கிட்ட அக்கௌண்டபிலிட்டி ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு வந்தது. அப்ப இந்த இடத்துல இயக்கம் ஒரு தத்துவம் கோட்பாடு வந்து தன்னை வளர்த்து கொள்ளவில்லை என்றார். தத்துவம் என்பது என்ன? அறிவியல் தான், சயின்ஸ், சயின்டிபிக் இதுதான் தத்துவம் என்பது. சயின்ஸ் என்ன ஆகும்? வளர்ந்து வரணும்ல, சயின்ஸ் தேங்கி போறது இல்லை. அப்ப அதை நீங்க வளர்த்தாம வந்து அதை மறுபடியுமே வந்து பாதுகாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க தத்துவ புஸ்தகத்துக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து நீங்க வந்து மக்கள்கிட்ட வந்து அந்நியமாயி போயிருங்க. அதுதான் நம்ம பல இடங்கள்ல அந்த சிக்கல்களை நம்ம எதிர்கொள்றோம். பல தத்துவங்களுக்கும் அல்ல பல அந்த தத்துவத்தை பேச உருவாக்கி இருக்கக்கூடிய கட்சிகளுக்குமே ஒரு தொய்வு வர்றது அங்கதான் நினைக்கிறீங்க. அந்த பொறுப்பு வந்து அவங்களுக்கு இருக்கு. அந்த இடத்துல அவங்க காலாவதி ஆகிறது நினைச்சிடுறாங்க, அது மாறிடுது. அது வந்து உங்களோட கோட்பாடுல இருந்து நீங்க விலகி போறதுனால வரக்கூடிய பிரச்சனை, அல்லது உங்க கோட்பாடை வளர்த்தெடுக்காதனால வர பிரச்சனை, அல்லது மக்களோட தொடர்பு இல்லாம போறதோட பிரச்சனை அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப எளிமையா கொண்டு போய் சேர்க்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கட்சிகளை பார்ப்போம். 50 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கட்சிகள்ல 50 வருடத்துக்கு முன்னாடி இருந்த அந்த கட்சியினுடைய மாவட்ட அளவுல தலைவர்கள் வந்து எளிய மக்களா இருந்திருப்பாங்க, கனெக்ட் ஈஸியா இருந்திருக்காங்க, ரொம்ப எளிமையா டீக்கல்ல உட்காந்துருப்பார், பேசியிருப்பார், எல்லாம் ஒன்னா வேலைக்கு போயிருப்பாங்க, வந்திருப்பாங்க. அதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அவரோட பையன் என்ன ஆயிருப்பாருன்னா அவரோட கொஞ்சம் வேற உயர்ந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அவருக்கும் மக்களுக்குமான தொடர்பு அந்த ஊர்ல வந்திருக்கும். அதுக்கு அடுத்த தலைமுறை நடந்திருக்கும், வெளிநாட்டுக்கு போய் படிச்சிருக்கும், ஊருக்கு அதுக்கு தொடர்பு இல்லாம போயிருக்கும். மக்கள் அங்கதான் இருக்காங்க, ஊர் அங்கதான் இருக்குது. இவங்க வேற வேற இடத்துக்கு போகும் பொழுது அந்த அந்த கனெக்டிவிட்டி இல்லாம போறதும் தொடர்பற்று போறதும் நடக்குது. ஒரு காரணமா இருக்கு. இதுக்கு தத்துவம் என்ன பண்ணும்? தத்துவத்துக்கு மேல எந்த தப்பு இல்ல, தகவமைத்துக் கொள்ளாத இயக்கங்கள் மேலதான் அதான் தப்பு. இப்போ ஃபைன், இது கிளியரா புரியுது. இப்போ அந்த தத்துவ இன்னைக்கு அவனுக்கு கனெக்ட் ஆகல, அல்லது தலைவர்கள் அவனோட நேரடி கனெக்ட்ல இல்ல, அந்நியப்பட்டு நிக்கிறாங்க, தத்துவமும் தலைவர்களும் அந்நியப்பட்டு நிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அடுத்த தலைமுறை வேறொன்று தேடுது, புதிய ஆப்ஷனை தேடும் போது இங்கே அவனுக்கு வைக்கக்கூடிய புதிய ஆப்ஷன் வந்து என்னவா இருக்குங்கிற ஒரு கேள்வியும் வருது. இப்போதான் பழைய தத்துவத்தை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களும் சரி, அதை ஃபாலோ பண்ணக்கூடிய முந்தைய தலைமுறையும் சரி, என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னா, நாங்க மாற்றத்தை ஏத்துக்க ரெடி தான், மாற்றத்துக்கான ஆப்ஷன் நல்ல ஆப்ஷனா இருக்கணுமேங்கிற ஒரு கேள்வியும் வருது. இல்ல, மாற்றத்துக்கான ஆப்ஷன் நல்ல ஆப்ஷன் இல்ல அப்படிங்கிறது முந்தைய தலைமுறைக்கு தெரியும். ஏன்னா முந்தைய தலைமுறைக்கு இந்த தத்துவத்தோட செயல்பாடு தெரியும். புதுசா வரக்கூடிய தத்துவங்களை கொண்டு வர்றவங்களோ தலைவர்களோ கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே ரொம்ப தெளிவா தெரியும் உங்களுக்கு. அப்போ அவனை ஏத்துக்க தயாரா இருக்க மாட்டாங்க முந்தைய தலைமுறை. ஆனா இளம் தலைமுறைக்கு இது தெரியாது.
அப்போ இவன் இந்த பேச்சுக்கோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்கோ மயங்கி இதை ஏத்துப்பான்ல. அப்ப அதனால ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்ன? அவனுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு இளைஞனுக்கு, இன்றைக்கு இருக்க இளைஞனுக்கு? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அப்பாக்கள் வந்து நம்மளுடைய டீனேஜ்ல வந்து ரொம்ப ரிலவெண்ட். நமக்கு அப்பா கிட்ட விமர்சனம் இருந்தாலும் டீனேஜ்ல நம்மளுக்கு கொடுக்க அட்வைஸ் வந்து தேவைப்படுது. ஆமா ஆமா. 20கள்ல 30கள்ல அவருக்கு வழிகாட்டுதலும் கூடவே டிராவல் பண்றது தேவைப்படுது. சரிங்களா? அவர் ஒரு 70 வயசுக்கு போகும் பொழுது சரிங்களா, நீங்க அப்பா தேவையில்லைன்னு தூக்கி போட முடியாது. நீங்க அந்த சமயத்துல நீங்க அந்த இடத்துக்கான ஆளா மாறுறீங்க. அவரோட அனுபவமும் நீங்க வாழ்வியல் எதிர்கொண்ட அனுபவத்தையும் இணைக்கும் பொழுது அடுத்த தலைமுறை வந்துரும். சரிங்களா? அப்ப அந்த தலைமுறைக்கு நீங்க தான் கொண்டு போகணும். இப்போ ஒரு நிறுவனம், ஒரு அமைப்பு, ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய சிக்கல் என்னவா வரும்னா, அது வந்து ஒரு ஒரு அது எதிர்கொண்ட நெருக்கடிக்கு ஏற்ப தன்னை தகவமைச்சுக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அதுக்கு என்ன நெருக்கடி வந்து மாறி வேற விதமா மாறி இருக்கும். ஆனா தன்னை இதை மாத்திருக்க முடியாது. இது ஒரு பிரச்சனையா வந்து மாறி நிற்கும். இளைஞர்களை ஒரு அமைப்புக்குள்ள கொண்டு வந்து இளைஞர்கள் கையில கொடுக்கும் பொழுது அது ஒரு புது மாற்றத்தை, எப்பவுமே இளைஞர்கள், இளைய சமூகம் அல்லது மாணவர் சமூகங்கிற புது விஷயத்த கொண்டு வரும். ஆனால் பழைய தலைமுறைக்கு என்ன ஒரு சிக்கல் இருக்கும்னால், இந்த இளம் தலைமுறையா வர்றவங்க சூழலை சரியா புரிந்து கொள்ளாம தவறான நிலைப்பாடு எடுத்துட்டா வரக்கூடிய விளைவுகளை அவங்க ஏற்கனவே பார்த்திருப்பாங்க. கரெக்ட். அப்ப இது ரெண்டுமே மேட்சிங் ஆகாம போய் நிற்கும். அதனால இளைய தலைமுறை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத நிலைமையில கஷ்டப்படுவோம், யோசிப்பாங்க. அந்த இடத்துக்குள்ளார தடுமாறுற ஒரு பிரச்சனை வந்து வரும். அப்ப இதுல வந்து சமூகம் வேற வேற விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இப்ப மே 17 இயக்கத்தை எடுத்துட்டோம்னா, மே 17 இயக்கம் வந்து புதுசா எதையுமே சொல்லல. ஆனா புது குரல்ல பேசுது, புது விஷயமா, புது வழிமுறைகள்ல ஒரு பிரச்சனையை வந்து அணுகுது. இதனுடைய பரப்புரை முறைகள் வந்து வேறுபட்ட முறைகளா மாறுது. இது வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கோட்பாட வேறொரு வடிவங்கள், இன்றைய காலகட்ட வடிவங்களுக்கு நம்ம சொல்வதற்கான ஒரு கட்டமைப்பா மாறுது. அப்படிதான் உலகம் முழுவதுமே புது புது அமைப்புகள் உருவாகிறதும் வளர்ந்து வருவதும். இப்படி நாங்க பெரியாரிய அமைப்பு தான், அம்பேத்கரியத்தை உள்வாங்கிய அமைப்பு தான், மார்க்சிய இடதுசாரி பண்பு கொண்ட அமைப்பு தான். நம்மளும் புதுசா இருக்க தத்துவத்தை கண்டுபிடிச்ச எல்லாமே கொண்டு வரவே இல்லை. ஆனா இது வந்து இன்றைய தலைமுறைக்கு ஏற்ற வகையில நம்மளால சொல்ல முடியக்கூடிய இடம் வரும் பொழுது மக்களுக்கு வந்து ஈர்ப்புடையதாக மாறும், இளைஞர்கள் ஈர்ப்புடையதாக மாறுது. அதான் இளைஞரால இயங்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை இந்த இடத்துக்குள்ள வந்து நம்மளால இயங்க முடியுங்கிற இடம் வந்து நிக்குது. அப்ப நீங்க வந்து இந்த தகவமைப்பு கொண்டு நாங்க இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இதே மாதிரி இருப்போமான்னு சொல்ல முடியாது. கரெக்ட். நாங்க அன்றைக்கு கெட்டி தட்டி போன ஆளா இருக்கலாம், அன்றைக்கு வேற புது அமைப்புகள் வரும். கோட்பாடுகள் சாவதில்லை, கோட்பாடுகள் அவுடேட் ஆகிறது இல்லை. சரிங்களா? நிறுவனங்கள் தான் மாறிட்டே இருக்கு. ஓகே. இப்ப நிறுவனங்கள் மாறி மாறி வர வேண்டிய தேவைகள் இருந்ததுன்னா வருவாய்த்தான் ஆகும். அது நம்ம தவிர்க்க இயலாததா வந்து நிக்கும். அப்போ இன்னொரு விஷயம், நீங்க ஒரு மாவோ சொல்றதுல ரொம்ப முக்கியமான விஷயம், மாவோ ஸ்டாலினும் இதை குறித்து பேசியிருக்கிறாங்க. மாவோ வந்து ஒரு கட்டத்துல ஒரு அமைப்புக்குள்ள சீர்திருத்தம் எவ்வளவு முக்கியங்கிற தொடர்ச்சி வலியுறுத்தி பேசுவது நம்ம எல்லாருமே அறிஞ்ச ஒன்றுதான். அது அமைப்புக்கு ஒருத்தர் வந்துட்டதுனாலே ஒரு புரட்சிகரவாதியாவோ சீர்திருத்தவாதியாவோ முற்போக்காளராக இருந்துடணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு கட்டத்தில் அவரும் அமைப்புக்குள்ளார அதிகார தன்மையோடும் கெட்டித்தட்டி போன நபரா மாறும் பொழுது அவர் எதுக்காக வந்து அதுக்கு எதிரானவே மாறுவார். இதையெல்லாம் சீர்திருத்தக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்கிறாங்க, அதை நடத்துறது. அதுல வந்து ஒரு எக்ஸாம்பிளா நான் ஒரு படிச்சப்போ, இதே மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு பொறுப்புல இருந்த ஒருத்தர் ஒரு கட்டத்துல உணர்றார், தான் வந்து கெட்டித்தட்டி போனதா உணர்றாரு. அதற்கென்று அவங்க தனியா ஸ்கூல் வைக்கிறாங்க, ரீஎஜுகேட் பண்றதுக்கு, தன்னைத்தானே மறுபடியும் தகவமைச்சு கொள்வதற்கான பள்ளிக்கூடத்துக்கு நான் மறுபடியும் போய் சேர்றேன்னு போய் சேரும் பொழுது அங்க நீங்க லேபரா தான் வேலை பார்க்கணும். நீங்க ஒரு தொழிலாளியாக அங்க வந்து நீங்க பெரிய மாவட்ட என்ன சொல்றது மாவட்ட தலைவர் செயலாளர் அப்படிங்கிற கதையெல்லாம் கிடையாது. அங்க தொழிலாளி தான். அந்த தொழிலாளியாகவே அவர் இயங்குகிறார். ஒரு 6 மாசம் இயங்கும் பொழுது தொழிலாளர்களோட பழகும் பொழுது தனக்குள்ள இருந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறு தகவமைச்சு கொள்றாரு. அப்ப மறுபடியும் அவர் வந்து பணிக்கு வரும் பொழுது தன்னை வந்து மீளுருவாக்கம் வந்து செஞ்சுக்க முடியும், மீட்டுருவாக்கம் செய்ய முடியும். ஒரு ஆர்கிடெக்ட் இருக்கிறாரு, பாலத்தை டிசைன் பண்ண சொல்றாங்க, அவர் கொடுக்கக்கூடிய டிசைன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து நிறைய செங்கல்கள் தேவைப்படுது, மனித உழைப்பு அதிகமா தேவைப்படும், அதனால அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றாங்க. இவரால் அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியல. நான் ஒரு நல்ல வடிவத்தை தானே கொடுத்தேன், இதை வந்து நீங்க குறை சொன்னா எப்படின்றாங்க. அப்ப நீங்க மறுபடியும் ஒரு எஜுகேட் பண்ணிட்டு வாங்க உங்களை அப்படின்னு சொல்லி என்ன அனுப்புறாங்க, செங்கச்சூளைக்கு அனுப்புறாங்க. அவர் செங்கச்சூளையில போய் செங்கல் செய்யறாரு. அப்ப செங்கல் செய்யும் பொழுதுதான் அவர் செங்கல் செய்வதற்கான உழைப்பும் அதுல ஒரு தொழிலாளி படுற கஷ்டத்தை நேரம் பார்க்கும் பொழுது அடுத்த முறை வடிவம் தரும் பொழுது ரொம்ப எளிமையானதாக குறுகிய, அதாவது குறைவான செங்கல்ல ஒரு வேலை செய்ய முடியுங்கிற இடத்தை தன்னை எஜுகேட் பண்ணிக்கிறார். இந்த ரீஎஜுகேஷன் ப்ராசஸ் எத்தனை அமைப்புகள் இருக்கு. நீங்க நாங்க அமைப்புல பாத்தீங்கன்னா பொறுப்புகள் அப்படின்னு சொல்லி வர்றது பொறுப்பு சம்பந்தப்பட்டது. ஆனா நம்ம ஊர்ல பொறுப்பு என்பது அதிகாரம் சம்பந்தப்பட்டது.
மாவட்ட செயலாளர் அதிகாரம் சம்பந்தப்பட்டது பொறுப்பு சம்பந்தப்பட்டது இல்ல. அது பொறுப்பு தான், அது பொறுப்பு சம்பந்தப்பட்டதா இல்ல, அது அதிகாரம் சம்பந்தப்பட்டதா மாறுது. நீங்க அதிகாரம் சம்பந்தப்பட்டதா மாறும் பொழுது பொறுப்பு என்பதுக்கு இரண்டாவது பட்சமா மாறுகிறது. அப்ப அதிகாரம் தான் முதன்மை மையமா மாறுது. சரிங்களா? வட்ட செயலாளர், மாவட்ட, இப்ப எல்லா இந்த கட்சிகள், தமிழ்நாட்டில் கட்சிகளுடைய பெரிய சிக்கலே வந்து என்னன்னா அதிகார மையங்கள் உருவாக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு ஒரு இளைஞன் வந்து ஒரு அமைப்புல சேரணும்னா முதல்ல கேட்கறது எனக்கு என்ன பொறுப்பு தரீங்கன்னு கேட்கறான். நாங்க சொல்றோம் என்ன பொறுப்பு தரோம்னா, நீ வந்து இங்க ஜாதி பிரச்சனை இருக்கப்ப அந்த போராட்டம் நடத்த வேண்டியது உன் பொறுப்பு. இங்க குடிசையில் அகற்றப்பட போறாங்க, அதற்காக நீ காவல்துறை மல்லு கட்ட வேண்டியது உன் பொறுப்பு. அதுதானே பொறுப்பு. இந்த பொறுப்பு இருக்கு. அங்க மாணவ போராட்டம் நடக்குது, மாணவர்களுக்கு உதவி செய்வது உன் பொறுப்பு அப்படின்னா அதுக்கு தயங்குவாங்க. அதாவது பொறுப்பை செய்வதற்கு கொடுக்கப்பட்ட பதவி என்பது அதுவே அதிகாரமா மையமா மாறும் பொழுது அது வேறையா. இது இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் செய்தது. நீ அமைப்புக்கு வா தம்பி, உனக்கு என்ன பொறுப்பு வேணுமோ தர்றேன், அது என்னன்னா உனக்கு என்ன அதிகாரம் வேணுமோ தர்றேன், அதை வச்சு நீ சம்பாதிச்சுக்கலாம், அதை வச்சு நீ எதை வேணா செஞ்சுக்கலாம். அப்ப இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பெனிஃபிட் பேசிஸ்ல மாறும் பொழுது உங்களுக்கு இந்த அரசியல் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் நிறுவனங்களுமே மக்களுக்கானதா இல்லாம போயிருக்கு, சம்பிரதாயங்களாக மாறிடுது. இதுதான் நாங்க வந்து பெரிய பிரச்சனையா வந்து பார்த்தோம். எங்க அமைப்புல அப்படிப்பட்ட கட்டமைப்பு கிடையாது. இப்போ இப்படியான சூழல் இப்படிதான் இருக்கு அப்படிங்கும் போது இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு எந்த தத்துவத்தை ரிசீவ் பண்ணிக்கிறது, எதை உள்வாங்கிக் கொள்வது, எதை நோக்கி பயணிப்பதுங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே நம்ம இப்ப பேசிட்டு இருக்க மாதிரி தத்துவத்தை வந்து மறுகட்டமைப்பு செய்வதற்கோ அல்லது மீளுருவாக்கம் செய்வதற்கோ முயற்சி இல்லாம இன்னைக்கு விளம்பர நிறுவனங்களா மாறி இருக்கிறத பாக்குறோம். தத்துவத்தை கொண்டு போய் சைக்கிள் வெறுமனை திட்டங்களுக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கிறாங்க, அந்த பிராண்டிங் நடந்துட்டு இருக்கு. பிராண்டிங் தான் இப்போ எலெக்ஷன் பிராண்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ எலெக்ஷன் வந்து சொல்ல வேணா ஏகப்பட்ட பிராண்டிங் நடக்கும். புதுசா வரக்கூடிய அமைப்புகள் அதான் செய்யறாங்க. அப்ப இந்த கன்ஃபியூஷன்ல அவன் எதை ரிசீவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய குறை சொல்ல விரும்பல. இளைஞர்கள் பெரிய நெருக்கடி தான். தெரியல அவனுக்கு தத்துவம் கொண்டு போய் சொல்லப்படல, இஷ்யூ கொண்டு போய் சொல்லப்படல. எல்லா இஷ்யூவையும் கீழே வச்சுட்டு அதை வந்து அழகா பாக்கெட் பண்ணி கார்பரேட் கம்பெனி விற்கிற மாதிரி பிராண்ட் தான் பண்றாங்க. அப்படிங்கும்போது அவன் இருக்கல கவர்ச்சி அது பெஸ்டா இருக்கோ அதை தேடி போக வேண்டிய ஒரு சூழலா இருக்குல்ல. அப்போ இந்த இளைஞன் நிறுத்தி நிதானமா உட்கார்ந்து யோசிச்சு அவன் ஒன்ன சூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. பர்டிகுலரா ஒன்னு அவன் சூஸ் பண்ண வேண்டியது கூட இல்ல, அவன் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டுன்னு ஒண்ணு இருக்கு, அதை நோக்கி போனாலே போதும். எந்த தத்துவத்தையும் அவன் சூஸ் பண்ண கூட வேணாம். இப்போதைக்கு ஒவ்வொரு இஷ்யூலையும் நான் எடுக்க வேண்டிய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கறத அவனுக்கு சொல்லி தர வேண்டியது இருக்குல்ல. அப்போ நம்ம அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும், இளைஞர்களும் என்னத்தை ரிசீவ் பண்ணணும். இவ்வளவு கன்ஃபியூஷன், இவ்வளவு கமர்ஷியல் ஏரியாக்குள்ள இருந்து அவன் ஒரு நல்லதை ரிசீவ் பண்ண வேண்டியது இருக்குல்ல. என்ன பண்ணணும்? இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னாங்க, நிறைய கண்டென்ட் இருக்கு, எது சரி தப்புன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாத கண்டென்ட்ஸா இருக்கு. பெரும்பாலான கண்டென்ட் விஷுவல் கண்டென்ட்டா இருக்கு. எப்பவுமே விஷுவல் கண்டென்ட்ங்கிறது மோர் ஆத்தென்டிக்கா மனசுக்கு நினைக்கும், மோர் எமோஷனலா போகும், அது உணர்வு வயமாவும் இருக்கும், அது வந்து நிறுவனம் நீ கண்ணால் பார்ப்பது மாதிரியான ஒரு எவிடென்ஷியலாவும் வந்து மாறுறது. அப்ப இந்த சூழல்ல வந்து ஒரு சரியான கருத்தை கொண்டு போய் சேர்த்துவதற்கான வழிமுறையை நீங்க கண்டறிய வேண்டியிருக்கு. அது இங்க இருக்க பெரும்பாலான இயக்கங்கள் நாங்கள் உட்பட அந்த வழிமுறையை நாங்க இன்னும் முழுமையா சென்றடையல. இது குறைபாடா பாக்குறது. என்றைக்கோ மக்களை அவன் குறை சொல்ல முடியாது, மக்களையோ இளைஞர்களையோ குறை சொல்லி நம்ம தப்பிச்சுக்க முடியாது. அதுக்கு நம்ம வரல. நம்ம எதுக்கு வந்திருக்கோம், இப்படி இருந்த மக்களை நம்ம அணி திரட்டணும்னு சொல்லிதான் வந்திருக்கிறோம். அரசியல்படுத்த வேண்டியது. ஆமா ஆமா ஆமா. நீங்க வந்து பள்ளிக்கூடம் படிக்க வந்த பையனை மார்க் எடுக்கலன்னு சொல்லிட்டு மாடு மேய்க்க போன்னு சொல்ற மாதிரி தான். அவனே மாடு மேய்க்கிறதுல இருந்து தான் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்புறம் மறுபடியும் மாடு மேய்க்க போற லைக்குன்னு சொல்றதுக்காக நம்ம இருக்கிறோம். வாத்தியார் வேலை அந்த மாதிரி கிடையாது. அப்ப நம்ம இயக்கங்கள், மேற்பதனால இயக்கம் உட்பட இந்த கருத்துக்களை இன்றைய இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி, இன்றைய தலைமுறைக்கு ஏற்ற மாதிரியாக சொல்லுவதற்கு தயாராகும். அதுதான் பெரிய சேலஞ்ச். அதுலதான் நம்ம வந்து தோத்து போறோம். அதுக்கு காரணம் இல்ல, நம்ம அந்த அளவுக்கு வந்து ஒண்ணு உங்களுக்கான பொருளாதார பின்னணிகள் இல்லை, சரிங்களா? அடுத்து அதை செய்வதற்குரிய பயிற்சி பெற்ற தோழர்கள் இல்லை. இப்ப நீங்க வந்து வெறும் விஷுவலா பண்ணணும் அப்படின்னா விஷுவல் நாலேஜ் இருக்கிறவங்க மட்டும் பத்தாது, அவனுக்கு கொள்கை கோட்பாடு பண்ண தெரியும். சரி, கொள்கை கோட்பாடு இருக்கிறவனுக்கும் விஷுவல் சென்ஸ் இருக்கிறவனையும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த எலிமெண்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஆள் கிடைக்கிறது கஷ்டம். ஆமா, கோட்பாடு இருக்கிற ஆளு கிரியேட்டிவான ஆளாவும் இருக்கணும், கிரியேட்டிவா இருக்கிற ஆளு வந்து விஷுவலாக பிரசன்ட் பண்ண தெரியணும், அது இந்த தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரசன்ட் பண்ண தெரியணும். அப்ப இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா எல்லா இடங்களுக்கும் வந்துருக்கு. ஒரு இடத்துல இல்ல, எல்லா கட்சிகளுக்குமான இன்றைய நெருக்கடி வந்ததுதான். இன்றைக்கு இருக்கக்கூடிய 18 வயசு 20 வயசுல இருக்கக்கூடிய, 15 வயசுல இருந்து 20 வயசு 21 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய கல்லூரி வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எடுத்துட்டோம்னா அவங்க முழுக்க விஷுவலா கேட்கறாங்க, இசையா கேட்கறாங்க, சவுண்டா கேட்கறாங்க. அவங்க அது எதுவுமே வந்து 20 ஆடியோ புக் தான், ஆடியோ அண்ட் விஷுவல். இது எதுவுமே
10ல இருந்து 30 செகண்ட் தாண்டறது இல்ல. ஷார்ட்ஸ் கல்ச்சர். சரிங்களா? அப்ப இது வந்து அவங்களை வேற விஷயமா வந்து மாத்துது. அப்ப அதுக்குள்ள நம்ம எப்படி இயங்குறது, அதற்குள்ள எப்படி ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்த்துறது? இந்த தலைமுறைகிட்ட நம்ம வந்து நெகட்டிவாவே மட்டுமே பார்க்கணுமானா அதுல நான் மாறுபடுறேன். இந்த தலைமுறை அதுக்கே உரிய விசேஷமான சிறப்பு அம்சங்களோட வருது. இதே தலைமுறை தான் அமெரிக்காவில வந்து பாலஸ்தீனத்துக்காக போராடுது. கரெக்ட். ஐரோப்பால பாலஸ்தீனத்துக்காக பேசுது. மூர்க்கமா போராடுது. இன்னைக்கும் வந்து கல்லூரி படிப்பு கிடையாது, உனக்கு நிதி கிடையாது, எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் கூட அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போராடுறது இதே தலைமுறை தான். ஏன்னா அவங்க வந்து டிக்டாக்லயோ அல்லது சோசியல் மீடியாலயோ இன்டர்நேஷனலான விஷயங்களை வந்து பார்த்து பழகிட்டாங்க. ஓகே. மறுபடியும் அவங்கள ஃபண்டமெண்டலிஸ்டா நீங்க கொண்டு மாத்த முடியல. அந்த தளத்தையும் வந்து அரசியல் அவன் வந்து யோசிச்சு பாருங்க, இந்த தலைமுறை எப்படி யோசிக்குதுங்கிற புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு வந்து இன்னைக்கு தலைமுறை வந்து கேபாப் கேக்குது, நீங்க வந்து ஜாப்பனீஸோட அனிமே சீரிஸ் வந்து பாக்குது, அல்லது ஹாலிவுட்டோட ப்ரொடக்ஷன்ஸை வந்து பாக்குது, அல்ல உலகம் முழுக்க ஆப்பிரிக்கா இருக்கக்கூடிய ஒரு டான்ஸ் வந்து பாக்குதுன்னா இதெல்லாம் நம்ம தலைமுறையில கிடையாதுங்க. கரெக்ட். ஆமா, நம்ம தலைமுறை இப்படி எல்லாம் நம்ம பார்த்து நம்மளுக்கு எல்லாம் வந்து ஒரு ஜாப்பனீஸ் கார்ட்டூன் அப்படின்னு பார்த்தாலே, ஒரு டிராயிங்க பார்த்தாலே புதுசு. அந்த அட்டைப்படம் பார்த்தாலே நம்மளுக்கு ரொம்ப என்ன சொல்றது, அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு செகண்ட்ஸ்ல வந்து கொரியாவுக்கு போயிடுறாங்க, சைனாவுக்கு போயிடுறாங்க, ஆர்டிக் போயிடுறாங்க, எல்லா இடங்களுக்குள்ளார அவங்க வந்து எல்லாத்தையும் பாக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாமே சமமா தெரியும். இந்த மனிதருக்குள்ள வேறுபாட பார்க்கல, அந்த மனிதர்கிட்ட இருக்கிற அற்புதமான விஷயங்களை வந்து அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அற்புதங்களும் அவங்களுக்கு எப்படி இருக்குது, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் லைக் தட், அவ்வளவுதான், ஜஸ்ட் லைக் தட். நீங்க இமயமலை கூட்டு கொஞ்சம் ஓகே, நைஸ், நல்லா இருக்கு, அவ்வளவு. அதுக்கு மேல வந்து என்ன அருண் ஐஸ்கிரீமா இருக்குன்னு சொல்லிட்டு போகக்கூடிய அளவுதான் அவங்க ஒப்புமை பண்ணக்கூடிய அளவுக்கு சிம்பிளா உலகத்தையும் பார்க்காம. இந்த தலைமுறைய நீங்க எப்படி எந்த அரசியலுக்கு கொண்டு வர போறீங்க? கம்யூனிஸ்ட் தலைவர்கிட்ட இன்னும் இருக்க தலைமுறையே ஒரு நிமிஷத்துலதான் ரீல்ஸ் பாக்குறோம், அதுக்குள்ளதான் நம்ம வந்து தத்துவத்தை கொண்டு போய் சொல்ல வேண்டியது இருக்கு. ஐயோ, நம்ம மூலதனத்தை எப்படியா ஒரு நிமிஷத்துக்குள்ள சொல்றதுன்னு அவர் ஒரு கேள்வி எடுத்து வைப்பார். நீங்க இந்த ஏரியாலாம் ரொம்ப கிளவரா நம்ம பிராண்டிங் பத்தி பேசணும், அவங்க வேலை செய்யறாங்க, அவங்க ரொம்ப ஈஸியா பஞ்ச்லைன் அடிக்கிறாங்க. ஆப்போசிட் டீம் வந்து குறை சொல்றதா இருந்தாலும் சரி, இவங்களுக்கான பிராண்டிங்கா இருந்தாலும் சரி, 2 லைன்ல ஒரு பஞ்ச், ஒவ்வொரு எலெக்ஷனே 2 லைன்ல ஒரு பஞ்சை உருவாக்கிட்டு அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறாங்க. அது ஈஸியா இதான் இஷ்யூ வாங்குறது அவனுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுது. தத்துவம் பேசக்கூடிய இந்த மாதிரி ஏரியால இருக்கிறவங்களுக்கு இங்கதான் லேக் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வகையில அவனுக்கு எளிமையா நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. இது இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் பேசினா சங்கடப்படுவாங்க. எனக்கு இருந்தாலும் உண்மை என்னன்னா, அவங்க இன்னைக்கு லேக் ஆகல, நான் கல்லூரி காலத்துல வந்து பாத்துட்டோம். நம்ம இந்த லேக ஃபீல் பண்ணி தான் இருக்கோம். அப்பவே நீங்க இவங்க போடக்கூடிய சுவரொட்டிகளோ துண்டறிக்கைகளோ ஆர்வமா எடுத்து படிச்சாலும் பாதி நம்மளுக்கு வந்து புரிஞ்சது இல்லை. யாரோ ஒருத்தர் சொல்லி, நான் என்ன சொன்ன, அவங்க தத்துவமாவே எல்லாத்தையும் நம்மகிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இப்ப ஒரு டாக்டர் வந்து உங்களுடைய உடல் நோயை பற்றி சயின்டிபிக் வேர்ட்ல சொன்னா என்ன புரியும்? ஒரு சித்த மருத்துவர் வந்து ஹைபிஸ்கஸ் ரோசா சைனசென்ஸ் வந்து நீங்க இந்த டிகிரில வந்து காய்ச்சி வடிகட்டிய தண்ணியில குடிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எடுத்துக்க முடியாது. நீ செம்பருத்தியில போட்டு 10 நிமிஷம் வச்சு குடிப்பா அப்படின்னா அது எளிய மக்களுடைய மொழி. நீங்க என்னவா படிச்சுக்கிறீங்களோ அது அப்படியே நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்சியமோ இந்த அரசியல் கோட்பாடுங்கிறது சயின்ஸ் அண்ட் பிலாசபி, அது அப்படியே நம்ம சொல்றதல்ல, இவனுக்கு ஏத்த மாதிரி நம்ம பேசணும். ஒரு மருத்துவர் வந்து சொல்றது 2 மாத்திரை காலைல போட்டு சாயந்தரம் போட்டு சொல்றதோட அவர் வந்து என்ன பிராக்டிஸ் பண்ணணுங்கிற சொல்லி கொடுத்துறாங்க. ஆனா அதனுடைய கெமிக்கல் காம்போசிஷன் பேச ஆரம்பிச்சாங்க, அது என்னென்ன அதுக்குள்ள இருக்குதுங்கிற ஒரு கெமிக்கல் நேம் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அவனுக்கு அது புரியாது, அவனுக்கு அது தேவையில்லை. எளிமையா நீங்க அவனை டாக்டரா ஆக்காதீங்க, அவன் நோயாளிதான். இப்ப எளிமையா சொல்லணும், அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னு சொல்லுங்க, அவங்களுக்கு என்ன புரியுமோ அவங்க பிரச்சனைக்கு தெரியும். நான் வந்து என் தலைவலிக்கு நான் இன்னைக்கு மாத்திரை போட்டுட்டு சாயந்தரம் 10 மணிக்கு எனக்கு வந்து சினிமா படத்துக்கு போகணும்னு நினைக்கிற ஒருத்தன்ட்ட நானும் அதுக்கு மேல எஜுகேட் பண்றதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு குறைஞ்சபட்சம் இவர்கிட்ட போனா தலைவலி குறையும், தலைவலி தீர்த்துருவாருங்கிற நம்பிக்கை முதல்ல கொடுத்தாங்க. அப்புறம் மத்த பிரச்சனை நாளைக்கெல்லாம் படம் பார்த்து நாளைக்கு உட்காந்து பேசலாம். இன்னைக்கே நான் எல்லாத்தையும் பேசிட முடியாது, இன்னைக்கே அவன்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட முடியாது. அது வந்து நிஜமாலுமே ஒரு வாழ்வாமுழுக்க படிக்கக்கூடிய ஒரு தத்துவம் தான். அப்ப நம்ம அதை அடாப்ட் பண்றதுல நம்மளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல். இது வந்து மத்தவங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு நான் இந்த விஷயத்தில் நானும் எதிர்கொள்றேன். நானும் இதுல வந்து நிறைய குறைபாடுகளோட இருக்கிறேன். இப்ப இது இன்னும் எளிமையாக்குறதுக்கு எனக்கு தெரியல. இதே மாதிரி நிறைய பேர் சிக்கிட்டு இருக்கிறோம். இது எளிமையாக்க வேண்டிய தேவை இன்னைக்கு அவசரமான தேவையாக மாறி இருக்குது. ஆமா, அதுக்கப்புறம் ஊடகங்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊடகங்கள் ரொம்ப குறைவான சமூக வலைதளம். எங்களுக்கு எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, என்ன நீ திடீர்னு 5 வருஷமா காணும், 4 வருஷமா காணும், எல்லா இடத்துலயும் பேசக்கூடிய விஷயங்கள். எங்களை எந்த டிவி வந்து கடந்த 5 வருஷம் கூப்பிட்டாங்க?
ஒரு விவாதத்துக்கு கூப்பிடல. 5 வருஷமா வந்து புதிய தலைமுறையும் கூப்பிடல, நியூஸ் 18 கூப்பிடல, நியூஸ் 7 கூப்பிடல, தந்தி டிவி 12 வருஷமா கூப்பிடல. இப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளார நம்ம இருக்கும் பொழுது மாற்று அரசியல் பேசுறதுக்கு இடம் இல்லாம போயிருக்கு. சரி, நீங்க சோசியல் மீடியால பேசலாமே, ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க. அது 7 தடவை Facebook அக்கௌண்ட்டை முடக்கிட்டான், 4 தடவை யூடியூப் அக்கௌண்ட்டை முடக்கிட்டான் அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்த இடம். அப்ப நீங்க வந்து மாற்று அரசியல் சொல்லுவதற்கான இடமும் இல்லாம போயிருக்கு. அது அது அடுத்த சிக்கல். மாற்று அரசியல் இப்படி சொல்றதுக்கான வாய்ப்பு என்ன? நீங்க ஒரு பொதுக்கூட்டம் நடத்த 500 பேரை நீங்க கூட்டம், 500 பேர் நீங்க கூட்டங்கிறது பெரிய கூட்டம். காசு கொடுக்காம 500 பேருங்கிறது பெரிய கூட்டம். சரிங்களா? நீங்க 1 லட்சம் பேருக்கு சொல்லணும், எத்தனை கூட்டம் போடணும்? நீங்க 200 கூட்டம் போடணும். ஒரு கூட்டத்துக்கு செலவு வந்து 1 லட்சம் ரூபான்னு போட்டீங்கன்னா 200 கூட்டத்துக்கு செலவு என்னாச்சு? பொருளாதாரம் ஒரு முக்கியமான பெரிய செலவு. இப்ப அந்த பொருளாதாரத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க பிராண்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க பாக்குறீங்கன்னா என்னன்னா, மக்களுக்கு ஏத்த மாதிரி ஷார்ட்ஸா வந்து அரசியல் கொடுத்துட்றாங்க. ஓகே, இன்னைக்கு இந்த திட்டம் நீ பாத்துக்கோ, இன்னைக்கு ஒரு பிஆர் ஒர்க், இன்னைக்கு ஒரு பப்ளிக், இன்னைக்கு வந்து அரசியல் பப்ளிக் ரிலேஷன்ஸ் நடத்துது. கரெக்ட். பிஆர் ஏஜென்சிஸ் நடத்துறாங்க, பிராண்டிங் ஏஜென்சிஸ் வந்து டிஃபைன் பண்றாங்க. சோ ஒரு பப்ளிக் ரிலேஷன் ஏஜென்சி, ஒரு பிராண்டிங் ஏஜென்சி, ஒரு பத்திரிகையாளர், இது 3 பேர் சேர்ந்துட்டு ஒரு வேலையை பண்ணிடுறாங்க. இவங்க தான் அரசியலை நடத்துறாங்க. இன்றைக்கு எது நியூஸை மாத்தணும், யார் நியூஸை பேசணும், யார் எந்த கருத்தை சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப கால்குலேட்டடா உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்க வேணா பாருங்க, உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பெரும்பாலான விவாதங்கள், தொலைக்காட்சி விவாதங்களை பத்திரிகையாளர் பேரை ஒருத்தர் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. நிஜமா நாங்க அவங்களெல்லாம் வந்து நாங்க கடந்த 2000 போன வருட தேர்தலில் 8 தொகுதியில வேலை பார்த்தோம், 200 கூட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். இவங்களை யாரையும் நாங்க பார்த்தது இல்லை. ஆனா இவங்க தான் கருத்து சொல்றாங்க. இவங்க இங்க சென்னைக்குள்ளார இந்த சேனல்ல ஒரு கருத்து, அடுத்து அந்த சேனல்ல ஒரு கருத்து, அதுக்கு அடுத்து அந்த சேனல்ல ஒரு கருத்து, எப்படிதான் அந்த ஒப்பீனியன் அவங்க பில்ட் பண்றாங்கன்னு தெரியல. அப்ப இது எல்லாமே ஒரு கிரியேட் பண்ணப்பட்ட, செயற்கையாக உருவாக்கப்பட்ட கருத்துக்கள் திணிக்கப்பட்டு கொண்டே போறதை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்ப இது வந்து இன்னைக்கு நிஜமாலுமே பெரிய நெருக்கடியில் தான் நம்ம நிக்கிறோம். ஒரு பக்கம் டிஸ்இன்ஃபர்மேஷன், தவறான தகவல், இன்னொரு பக்கத்துல தகவலே இல்லாத தகவல்கள், உண்மையே இல்லாத தகவல்கள், ஆளுமே இல்லாத தகவல்கள். இதுக்கு நடுவுக்குள்ள ஒரு இளைஞன் வந்து அரசியலை செய்யணுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு ஒரு கேள்வி நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு 18 வயசு பையனும் 20 வயசு பையனும் நியூஸ் சேனல் பாக்குறானா? இல்ல. நியூஸ் ஷார்ட்ஸ் ஏதாவது பாக்குறானா? இல்ல, அவன் வேற ஏதாவது பாக்குறான். அப்ப நீங்க பாலிடிக்ஸ் என்டர்டெயின்மெண்டா கொடுத்தாதான் பாப்பான். பாலிடிக்ஸ் என்டர்டெயின்மெண்ட் இல்ல. ஓகே. அப்ப பாலிடிக்ஸ் என்டர்டெயின்மெண்டா மாத்துறதுக்கான வேலைகளை பல விஷயங்களை வந்து செய்யறாங்க. இப்ப நீங்க வந்து வீலாக்ஸ் பாக்குறீங்கல்ல, என்ன அதுல சப்ஜெக்ட் இருக்கு? ஒண்ணுமே இல்ல. நான் நடந்து போறேன், டீ கடையில் உட்காரேன், அப்புறம் சாப்பாடு சாப்பிட்றேன், கடைக்கார்ட்ட பேசுறேன், வர்றேன், ஆட்டோ பிடிக்கிறேன், ஏறுறேன், போறேன். இது ஒரு நம்ம எல்லாமே நடக்கக்கூடிய விஷயம். நம்ம வாழ்க்கையில் இது இன்னைக்கு கிடையாது. நான் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு வீலாகா வருது. இந்த வீலாக் மெட்டீரியல் இருக்கு இல்லைங்களா, இது அப்படியே அண்ணாமலை பண்றாரு. ஓகே. அவர் நடப்பாரு, போவார், அங்க நின்று பேட்டி கொடுப்பாரு, இங்க நின்று பேட்டி கொடுப்பாரு. அங்க நீ வீலாக தான் அண்ணாமலை. ஓகே. அதுதான் சீமான். அது வேற ஒண்ணுமே கிடையாது. அவர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். ஏதோ அது பத்திரிகை, நாங்களாம் பத்திரிகையாளர்கிட்ட பேசுவோம், அவன் கேள்விக்கு பதில் சொல்லுவோம். அவர் வந்து என்ன பண்றாரு, நேரா வந்து வீலாக் பாக்குறவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறார். அப்ப இந்த முறை அடாப்ட் ஆறதுனால ஒரு போராட்டமும் பண்ணாம அண்ணாமலை தமிழ்நாட்டு பெரிய தலைவரா பார்க்கப்பட்டார். ஒரு போராட்டம் பண்ணல, திமுகவுக்கு எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணல. ஒரே ஒரு போராட்டம் தலைமைச் செயலகத்துக்கு போனாரு, கைது பண்றாங்க வந்து ஆட்டோ பிடிச்சி கிளம்பி போயிட்டாரு. முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ஆட்டோ பிடிச்சி தப்பிச்சு ஓட்டினார். சரி, அப்ப இந்த அரசியல் அடாப்ட் பண்ணக்கூடிய ஆளுங்க இன்னைக்கு பெரிய அளவுக்கு அறியப்படுற அளவுக்கு ஊடகம் வருது. ஊடக கொலாபரேஷன் இல்லாம அது நடக்குது. கரெக்ட். நீங்க இங்க இருந்து விமானத்துல ஏறப்ப ஏர்போர்ட்ல ஒரு பேட்டி, இறங்குறப்ப ஒரு பேட்டி, கல்யாண மண்டபத்துல ஒரு பேட்டி, சரி, அடுத்து நீங்க சாட்டு முடிச்சு வெளியே வந்தா ஒரு பேட்டி, சாயந்தரம் ஏர்போர்ட்டுக்கு போறீங்க ஒரு பேட்டி, தூங்கி எந்திரிச்சிட்டு இறங்கினா ஒரு பேட்டி, ஒன் டே முடிஞ்சுது. இது ஒரு வீலாக். இது ஒரு நாள் அவங்களோட டிராவல வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல். சோ இப்படி வீலாக்ஸும் பிராண்டிங்ஸும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல நம்ம இளைஞனை குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனா நம்ம ஒண்ணு சொல்ல வேண்டியது இருக்கு அவர்களுக்கு. இதற்கு நடுவுல அவங்க ஒன்றை தேர்ந்தெடுக்கணும். அல்லது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒவ்வொரு இஷ்யூலையும் நல்லதின் பக்கம் வந்து நிக்கணும், சரியானதின் பக்கம் வந்து நிக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல, அதற்கு அவங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு என்னன்னா, குறிப்பா வந்து அவங்களை சுத்தி நடக்கக்கூடிய அவங்களோட தேவைகளுக்கான காரணங்களை தேட ஆரம்பிச்சா நல்லது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னொன்னு வந்து, நீங்க ஏதோ ஒரு கிரிக்கெட் டீம் ஆதரிக்கிறீங்க, ஐபிஎல் மேட்ச்னா, ஏதோ ஒரு நடிகரை விரும்புறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு திரைப்படம் பிடிக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தேர்வுகள் இருக்கிற மாதிரி அரசியல்ல தேர்வு வேணும். ஓகே. நான் அரசியல் இல்லாமல் இருக்கிறேன் என்பது தவறு.
ஓகே. அரசியல் அற்ற சினிமா அற்ற மனிதன் இருக்கலாம், விளையாட்டு அற்ற மனிதன் இருக்கலாம், அரசியலற்ற மனிதன் இருக்கவே முடியாதுங்கிற சூழல் இன்னைக்கு வந்துருச்சு. ஓகே. அதுல வந்து நீங்க ஒவ்வொரு அரசியல் நீங்களே தெரிஞ்சு கொள்வதற்கான வாய்ப்புகளை தேடி போங்க. அதுல எது உண்மை அப்படிங்கறது நீங்க ஒரு கட்டத்துல கத்துக்கிறீங்க, ஒரு அனுபவம் உங்களுக்கு கத்துக் கொடுக்குது. அந்த சமயத்துல எதிர்கொள்ள முடியாம இன்னைக்கு வந்து என்னன்னா அரசியல் எல்லாத்தையும் ஸ்ட்ரக் பண்ணுது, எல்லாத்தையுமே வந்து அது தாக்குது. இப்ப அரச பயங்கரவாதம் தீவிரவாதம் பத்தி நாங்க பேசியிருக்கிறோம். அதை அன்னைக்கு கண்டுகொள்ளாத ஒரு மனிதனா அஜித்குமார் இருந்திருக்கலாம். ஆனா அன்னைக்கு அந்த 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 இளைஞன் வந்து இல்லை. சரி, அதனால அஜித்குமார்ங்கிற ஒரு அப்பாவி ஒரு இளைஞன் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வேலை செய்து தன்னுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டு வந்த இளைஞன் யாரோ ஒருத்தர் கொடுத்ததுல அடிபட்டு சாகக்கூடிய ஒண்ணு நம்ம வந்து அந்த கொடூரத்தை வந்து நம்ம பாக்குறோம். அப்ப இது வந்து யார எப்ப தாக்குதுன்னு யாருக்கும் ஒண்ணு தெரியாத ஒரு சூழல் அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டோம். அப்ப எல்லாருக்கும் ஏதோ ஒண்ணு தெரியணும், அது இருந்தாதான் நமக்கான விஷயங்களை வந்து தற்காத்து கொள்ள முடியுங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அரசியல் இல்லைன்னா உங்களை நீங்க தற்காத்து கொள்ள முடியாது. அரசியல் அரசியல் கட்சியே இல்லை, என்ன நடக்குதுங்கிறது புரிஞ்சாதான் நீங்க வந்து பேசி பண்ண முடியும். அப்ப அந்த இடத்துக்குள்ளார இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளார தமிழ் நாட்டு நலன் சார்ந்து யோசிக்கிறது தான் இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம தான் ஒடுக்கப்படுறோம். இந்தியாவில வந்து நீங்க வந்து இந்தியா என்பது ஒடுக்கப்பட்டது வெள்ளையர்கள் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்ட வரலாறு, நடந்த வரலாறு. இந்தியாவுக்குள் தமிழர்கள் ஒடுக்கப்படுகிறார் என்பது நடக்கின்ற வரலாறு. இதை முதல்ல ஏத்துக்கணும். நம்ம ஒடுக்கப்படுறோங்கிறத முதல்ல ஏத்துக்கிறோம். நம்மளோட ஒவ்வொரு விஷயத்துக்கும் போய் சண்டை போட்டுட்டு கேட்டு இருக்கிறோம். ஒரு சுதந்திரம் அடைஞ்ச நாடு, சுதந்திரம் அடைந்த மனிதர்கள்லாம் என்னுடைய தொல்லியல் வரலாறை பத்தி நான் ஏன் போய் மல்லு கட்டணும்? புரியுது. எனக்கு வேணுங்க மருத்துவ படிப்பை பத்தி நான் ஏன் போய் கெஞ்சிட்டு இருக்கேன் எவனையா ஒருத்தனை? கரெக்ட். நான் கொடுத்த வரி எனக்கு திருப்பி கொடுறான்னு சொல்லி நான் ஏன் ஒருத்தட்ட போய் வழக்கு நடத்தணும்? எனக்கு தேவையான சட்டத்தை நிறைவேற்றுறது எவனோ தடுக்கிறத வந்து நான் ஏன் வந்து மல்லு கட்டி போராடிட்டு இருக்கணும்? அப்ப இது எல்லாத்துக்குமே நீங்க போராட வேண்டிய சூழல் வந்து இது வந்து ஒரு திமுகங்கிற கட்சி நடத்தக்கூடிய போராட்டம் அல்ல, அது அதிமுக எதிர்கொண்ட நெருக்கடிங்கிறது அல்ல, தமிழர்கள் எதிர்கொள்ளக்கூடியது. எல்லா தமிழர்களும் எதிர்கொள்ள நீட்டு வரலன்றது திமுக தோல்வியோ அதிமுக தோல்வியோங்கிற இடத்துக்குள்ள அல்ல, அது பாஜக தமிழர்கள் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கை தான் புரிஞ்சுக்கணும். அது அப்படிதான் புரியும். நம்ம தான் பாதிக்கப்படும். திமுகவின் தோல்வியாகவோ அதிமுகவோட அவங்க கூட நின்றாங்க பேச எல்லார் குடும்பத்துல ஏதோ ஒரு குழந்தை மருத்துவ படிப்புக்கு வருது இல்லைங்களா? அந்த குழந்தையோட பிரச்சனையா வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். கட்சிங்க அதுக்கு அப்புறம் தான் வந்து நிக்குது. அப்ப நம்ம வந்து ஒடுக்கப்படுறோம். தமிழ்நாடு தமிழர்கள் தமிழ் மொழி என்பது ஒடுக்கப்படுகிறது. அதை முதல்ல உள்வாங்கிக்கிறது. அது தமிழ்நாட்டுக்குள்ள யாராக இருந்தாலும் ஒடுக்கப்படுறாங்க. நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள தமிழனாக இருந்தாலும் சரி, அல்லது பிற மொழி பேசக்கூடியவனாக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்படக்கூடியதான் நம்ம எதிர்கொண்டுட்டு இருக்கோம். உன்னோட ரேஷன் கார்டுல என்ன இருக்குங்கிறத பார்த்து தான் அவன் முடிவு பண்ணிட்டு இருக்கான். அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தமிழ்நாட்டின் பக்கம் சார்ந்து தமிழர்கள் பக்கம் சார்ந்து நின்று இந்த அரசியலை பார்க்க தெரியும். நான் இந்தியாவின் பக்கம் நின்று பார்க்கிற அளவுக்கு இந்தியான்னு ஒண்ணு இங்க வந்து என்ன சொல்றது, யாருக்கும் பாரபட்சம் இல்லாத ஒரு கட்டமைப்பா இல்ல. எல்லாருக்குமான இந்தியா இல்லைன்றீங்க? எல்லாருக்குமான இந்தியான்னு ஒண்ணு யார் என்ன சொல்றது? குஜராத்காரனா சொல்றதா இந்தியான்னு? யூபி காரனா சொல்றதா? யார சொல்றது இந்தியான்னு சொல்லி? யார் அந்த இந்தியான்ற பொறுப்பை கையில் எடுத்துட்டு இருக்கிறா? ஒண்ணு ஜனாதிபதி எடுக்கணும், இல்ல பிரதமர் எடுக்கணும். இல்லையா? பிரதமர் மணிப்பூருக்கும் போய் பார்க்க மாட்டேங்கிறாரு, நம்மளுக்கு கஜா புயல் வந்தாலும் பார்க்க மாட்டேங்கிறாரு. அப்ப யாரு அந்த ரெஸ்பான்சிபிள்? வீட்டுல அப்பா நேரம் ஒருத்தர் இருந்தா தானே அந்த பொறுப்பு அப்பா ஒருத்தர் போய் கேள்வி கேட்பீங்க. அப்படி யாரும் பொறுப்பே இல்ல அப்படின்ட்டா நீங்க அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க, அப்பா திரும்பி யாருப்பா அப்படின்னு யாரும் கேட்கறாருன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? புரியுது. அந்த நிலைமையில தான் நம்ம இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறோம். அப்ப இந்த சிக்கல்ல நம்ம ஒடுக்கப்படுகிறோங்கிற இடத்த நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம காப்பாற்றும். ஓகே, நைஸ். நல்ல அழகான டிஸ்கஷன். பொதுவாக இந்த மாதிரி டிஸ்கஷன் அமையும், அது எப்போவாது அமையும். கடைசியா ஒரு கேள்வி நம்ம சொன்னோம், ஷார்ட்டா வந்து பார்க்க நினைக்கிறாங்க எல்லாமே, பட் ஷார்ட்டா பார்க்கட்டும் இப்போதைக்கு. ஆனாலும் இளைஞர்களுக்காக ஒரு படிக்க வேண்டிய ஒரு 5 புத்தகம் வேணா, ஒரு புத்தக நிலையத்தில் திசை புத்தக நிலையத்தில் ஒரு டிஸ்கஷன் அவங்களே நோக்கியதா இருக்கு. படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு 5 புத்தகங்களை மட்டும் ரெஃபர் பண்ணுங்களேன். ஒண்ணு, தமிழ்நாட்டுடைய அரசியல் கான்டெக்ட் இந்தியாக்குள்ளார புரிந்து கொள்ளணும்னா பெரியாருடைய எந்த புத்தகத்தை எடுத்து படிக்கலாம். ஓகே, ஏதோ ஒன்று எடுத்து படிக்கலாம். உங்களுக்கு அவரு நூற்றுக்கணக்கான தலைப்புகள் இருக்குது. அது என்னன்னா, பெரியார் வந்து தான் கருத்து இதை ஏத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி எதையுமே அது சொல்ல மாட்டாரு. உங்களை யோசிக்கிற ப்ராசஸ் வந்து சொல்லுவாரு. இந்தியா அப்படிங்கறதனுடைய அடிப்படை விஷயங்கள், இந்தியாவை நீங்க புரிந்து கொள்ளணும் எதை முதல்ல புரிஞ்சுக்கணும்னு இருக்குது. இப்ப போர்சஸ் அப்படின்னா விசையை பத்தி புரியணும், நியூட்டன் லா புரியணும். அந்த மாதிரி நீங்க இந்தியாவை பற்றி சமூக கட்டமைப்பை புரிஞ்சுக்கணும்னா நீங்க அம்பேத்கரை படிக்கணும். ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து படிங்க, ஏதோ ஒரு கட்டுரை எடுத்து படிங்க, ஒரு 4 பக்கத்தை எடுத்து படிங்க. பெரியார் அம்பேத்கர் அடிப்படையான அது உங்களை அடுத்தடுத்து அவங்களோட அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு நகரும். அப்புறம் உலகளாவிய அளவுல நீங்க என்னவா இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு செகுவேராவுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம் அவ்வளோ ஆழமான ஒரு விஷயத்த உங்களுக்கு வந்து அனுபவத்தை வந்து கொடுக்கும். எனக்கு வந்து அது ஒரு முக்கியமான என்னுடைய
டீனேஜ் பீரியட்ல அது முக்கியமான ஒரு புத்தகமா நான் வந்து பார்த்தேன். அப்புறம் ஒரு நல்ல இலக்கியம் படிங்க. நல்ல ஒரு இலக்கியம் வந்து நீங்க எடுத்து படிக்க ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஈழ வரலாறு ஏதோ ஒன்று எடுத்து படிங்க. திலீபனுடைய 12 நாட்கள் அவரோட உண்ணாநிலை போராட்டம்ங்கிறத வந்து டாக்குமெண்டா போட்டிருக்கிறாங்க, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. ஒரு 12 மணி நேரம் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய அந்த உண்ணாநிலை போராட்டத்தினுடைய சூழல் என்னவாலாம் இருந்தது, எதையெல்லாம் மாத்தி இந்த தெற்காசியாவையே மாற்றி போட்ட ஒரு பெரும் போராட்டம்ங்கிறது திலீபனோட உண்ணாநிலை போராட்டம் தான். அது நம்ம இன்னைக்கு வந்து என்னன்னா, நம்ம எப்பவுமே அடிக்கடி கேள்விப்பட்டு அதனோட முக்கியத்துவம் இல்லாம போற விஷயம் தான் அது. ஆனா தெற்காசியாவினுடைய வரலாறை மாற்றி போட்டது திலீபனுடைய உண்ணாநிலை போராட்டம். அது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 20 பக்கம், நம்ம 40 பக்கம் இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல பெரிய பக்கங்கள்லாம் சொல்லல. இத அவங்க பாத்துட்டாங்கனாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு எல்லா ஏரியாலையுமே வந்து இலக்கியமே ஒரு நல்ல இலக்கியமா ஒண்ணும் இல்ல. நீங்க அறிவுமதி ஒரு கவிதை படிங்க, நாமுத்துக்குமாரோட கவிதை படிங்க, உங்களுக்கு ஒரு அறிமுகம் கிடைக்கும், இலக்கியத்துக்கு ஒரு 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 பிடிப்பு கிடைக்கும் உங்களுக்கு. இலக்கியம் படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து கெட்டி தட்டி போன ஆளா இருக்க மாட்டீங்க. ஒரு பட்டாம்பூச்சி பக்கத்தை ரசிக்கிற அளவுக்காவது நம்மளுக்கு வந்து குறைஞ்சபட்சம் நம்மள வந்து ஒரு ஆக்டிவா. ஆமா, சென்னைக்குள்ள பட்டாம்பூச்சி இல்லைன்னா கூட பட்டாம்பூச்சி தேடுற அளவுக்காவது நம்ம மனநிலை வந்துரும். அந்த இலக்கிய தன்மையோடும் அரசியல் தன்மையும் சேருது அப்படின்னா ரொம்ப ரசிக்கத்தன்மை, நல்ல வாழ்க்கை இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு நல்ல படத்தையும் பாருங்க. நீங்க கேட்டதோட சேர்த்து சொல்லணும்னா ஒரு நல்ல சினிமாவையும் பாருங்க. அப்படி நல்ல சினிமான்னு சொல்லும் போது அதை சூஸ் பண்றது, இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசின பிராண்டிங் தான் அங்கேயும் நடக்குது இல்ல, அதுவுமே பெரிய பிரச்சனையா தான் இருக்கு அவருக்கு. நல்ல சினிமாவை எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கிறதுங்க. ரசனைங்கிறதே இப்ப நம்ம ரசனை குறைபாடுன்னு சொல்றோம், இல்ல ரசனை வேறுபாடுன்னு சொல்றோம். நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நமக்கான ரசனைங்கிறது, இப்ப எனக்கு ஒரு ரசனை இருக்குன்னா அந்த ரசனை எனக்கான ரசனையாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இங்க சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் கேட்ட விஷயத்தெல்லாம் சேர்த்துதான் எனக்கு ஒரு ரசனை உருவா இருக்கிறதா பாக்குறேன். ஏதோ ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஒண்ணு நிறுத்தி நிதானமா உட்கார்ந்து அனலைஸ் பண்ணும் போதுதான் ஓகே நம்ம ஒரு இடத்தை நோக்கி நகர்றோம். அதுக்கு ரொம்ப நாள் ஆயிடும் போல இருக்கு. அப்படி இருக்கும்போது நல்ல சினிமாவை அவங்க கிட்ட கொண்டு போய் ஒரு அனுபவத்தை சொல்றேன். ஒரு திரைப்பட பாடலாம் கல்லூரி காலத்துல, அது ரொம்ப ஃபாஸ்ட் பீட்டான ஒண்ணு. அது என்னடா அது பெரிய ஃபாஸ்ட் பீட், நம்மளுக்கு வந்து இளையராஜா கேட்டுட்டு இது வந்து அவரு அதுவும் இளையராஜாவோட தான் நினைக்கிறேன். அப்ப நான் ஃப்ரெண்ட பேசிட்டு இருக்கிறப்ப இது என்ன எனக்கு பிடிக்கல, வேற பாட்டை போடு, வேற ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு. அவன் கேள்வி கேட்டான், இந்த பாட்டுல எது உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு அப்படின்னு சொன்னான். அப்புறம் தான் நிதானமா யோசிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அதுல அவன் வந்து அதுல இருந்து வாய்ஸ் மாடுலேஷன் எப்படி இருக்குது, மியூசிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எப்படி இருக்குது, நீ இதை கவனிக்காம எப்படி வந்து இது பிடிக்கலன்னு சொன்ன, நீ பிடிக்கலங்கிற உன் ரசனைக்குள்ள நான் வரல, ஆனா நீ கவனிக்காமலே உன்னை நீ கடந்து போற அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவன் பேசினான். எனக்கு அது வந்து அது வரைக்கும் நான் ரொம்ப மேலோட்டமா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோமோ அப்படிங்கிற பார்வையை வந்து அது கொடுத்துச்சு எனக்கு. எல்லாத்தையுமே அப்படி கடந்து போறது. ஓகே, முதல்ல கேட்டோம் பிடிக்கல, அடுத்த ஓகே எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டாம்னு சொல்ற ரொம்ப எளிமையா சொல்லிட்டு. திரைப்படத்துல எடுத்தாலுமே கூட நீங்க ஒரு நல்ல கமர்ஷியலான படம் எடுக்கிறப்போ உங்களுக்கு என்டர்டைனிங்கா இருக்குது, ஆனா அடுத்த நாள் மறந்துடுது உங்களுக்கு. அது உங்களுக்கு எந்த தாக்கத்தையும் கொடுக்கல. நிதானமா பேசுது, வேற மாதிரி இருக்குது, இது என்னையா போர் அடிக்குதுன்னா அவன் ஏதோ ஒரு யோசிச்சிருப்பான், ஏதோ யோசனை அடிப்படையில் தான் ஒரு விஷயத்த படைச்சிருப்பான். அது என்னன்னு யோசிச்சு பார்ப்போம். We'll give a time, we'll give a chance. அப்ப அதுல இருந்து நீங்க உங்களை யோசிக்க வைக்குதுன்னு ஒண்ணு வருது இல்லைங்களா. இளையராஜா பாட்டை கேட்கிறோம், ஏன் இளையராஜா பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஒரு பாட்டை ஆய்வு பண்ணிருக்கோமான இருக்காது. அது உணர்வுபூர்வமா மட்டும் அதை அப்படியே எடுத்துட்டு போயிருமே ஒழிய ஆய்வுபூர்வமா நம்ம நகர எடுத்துருவோம். இன்னைக்கு வந்து தமிழர்களுடைய திரையுலக வரலாறுலேயே ஒரு பொற்காலத்துல இருக்கிறோம் நம்ம. ஒரு காலத்துல நம்மளுக்கு பாலு மகேந்திரன், பாரதி ராஜா போன்ற மிகப்பெரிய இயக்குனர்கள் நம்மளுக்கு ஒரு பெரிய காலத்தை படைச்சு கொடுத்தாங்க. அதே போன்ற ஒரு காலம் வந்து இன்றைக்கு நம்ம வந்து நிறைய பாக்குறோம். ரஞ்சித்தோ, வெற்றிமாறனோ, ராமோ, இன்னும் எத்தனையோ, மாரி செல்வராஜ், எத்தனையோ இயக்குனர்கள் இன்னைக்கு வந்து எத்தனை அற்புதமான படங்களை வந்து இன்னைக்கு கொடுக்குறாங்க. நீங்க தங்கலான்ல ஆரம்பிச்சாலோ, அல்லது விடுதலையை பார்த்தாலோ, வாழையை பார்த்தாலோ, அல்லது விஜய் சேதுபதி ஒரு படம் வந்தது, அந்த பேர் மறந்தேன், அந்த மகாராஜா, இந்த மாதிரியான ஒரு படங்கள்லாம் வருது. இப்ப வந்திருக்கு இது பறந்து போ படங்களோ, இந்த மாதிரியான படங்கள்ல வந்து நம்ம அவங்க வேற உலகத்தை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது சொல்ல போனா 90கள்ல வளர்ந்து அன்றைய எத்திக்ஸோட அறத்தோட ஒரு உலகத்தையும் அரசியலையும் புரிந்து கொண்டவர்களுடைய படைப்புகள் இது இல்லைங்களா. அப்புறம் 2000 வந்தவங்களோடதையும் நம்ம வந்து பாக்குறோம். மகாராஜா மாதிரியான படங்களையும் நம்ம வந்து பாக்குறோம். வாழை, மகாராஜாக்கள், இப்படி இன்னைக்கு நம்ம இன்னைக்கு தமிழ் சினிமாங்கிற வேற ஒரு விஷயங்களை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்.
இன்னைக்கு இந்திய அளவுல வைக்கக்கூடிய நெரேஷன்ல இருந்து மாறி வேற ஒண்ணு கழகத்தை வந்து அது வந்து பேசுது. இந்திய அளவுல பேச முடியாத விஷயங்களை தமிழ் சினிமால பேசுறாங்க, ரொம்ப துணிச்சலா பேசுறாங்க. இப்ப இது வந்து நம்மளுக்கு தமிழ் சினிமால ரொம்ப முக்கியமான காலகட்டமா வந்து பாக்குறேன். அப்ப இப்படி ஒரு சூழல், ஒரு பக்கம் அழுத்தம், அடக்குமுறை, நெருக்கடி இருக்குது, இன்னொரு பக்கம் அதுக்கு எதிரான ஒரு விஷயங்களும் பல இடங்கள்ல நடந்துட்டே இருக்கு. அப்ப வரலாறு அமைதியா ஒண்ணுமே இல்ல தேங்கி இருக்கிறதா போர் அடிக்கும். இங்க ஏதோ கொந்தளிப்புகள் நடந்துட்டு இருக்குது, சரிங்களா? அதுல நின்று சண்டை போடுறதுங்கிறது இன்பமானதா நான் பாக்குறேன். ஏன்னா அவர்தான் வரலாறு கொடுக்கும், இல்லைங்களா? சோழர் காலம் அப்படின்னு ஒரு 300 வருஷத்தை என்ன ஒரு அமைதியான காலகட்டமா அப்படின்னு பாத்துட்டு போயிட்டு இருப்போம். ஆனா பாளையக்காரர்கள் எப்படி இருக்கும்? வீரவண்டை கட்டபொம்மன் சண்டை போடுவாரு, பூலித்தேவன் சண்டை போடுவாரு, ஒண்டிவீரன் சண்டை போடுவாரு, மருதுமண்டி போடுவாரு, தீரச்சின்னம், இப்படி வரிசையை ஒவ்வொருத்தரா பாத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அதுதான் வரலாறு. அதான் நம்ம வரலாறா வந்து பாக்குறோம். அப்ப அதனால அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல முழுக்க நடந்த கிளர்ச்சிகளும் போராட்டங்களும் தான் வரலாறு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்றோம். அந்த வகையில வந்து இந்த வாழ்க்கை கொண்டாடணும். ஓகே, சூப்பர், எக்ஸ்ட்ராடினரியான டிஸ்கஷன். ரொம்ப அழகான இடத்துல வந்து முடிச்சிருக்கீங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கு, பட் அதையுமே அதுதான் வரலாறு அப்படிங்கறத சொல்லி முடிச்சிருக்கீங்க. உண்மையாவே யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல பல விஷயங்களுக்கு ஒரு திறப்பா அமைஞ்சிருக்கும். எனக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு உரையாடல், நீங்கள் இந்த மாதிரி உரையாடல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா பேசலாம். பொதுவாகவே வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய ரொம்ப சீரியஸா பேசக்கூடிய விஷயங்களாவும் பேசுறாங்க. அது கடந்தும் நம்ம வந்து பேசுறதுக்கான விஷயங்கள் இருக்கு. வாய்ப்பு கிடைச்சா அப்படி ஒரு உரையாடுவதற்கு உங்களை போன்ற ஒரு நண்பர்கள் கிடைச்சா நல்லா இருக்கும். தொடர்ந்து பேசலாம். இது மாதிரி நிறைய தொடர்ச்சி நிறைய விஷயங்கள். நிச்சயமா. நன்றி.